ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய மோர் குழம்பு ரெசிபி. இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம காய்கறி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு இலையை வச்சு தான் செய்ய போகிறோம். அது வேற எந்த இலையும் இல்லைங்க, நம்ம வீட்டிலேயே சாதாரணமாக வளரக்கூடிய ஓமவல்லி இலை தான். இதை கற்பூரவல்லி இலைன்னு கூட சொல்லுவாங்க. அமெரிக்காவில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஓமவல்லி செடி தாங்க இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வளர்ந்துருக்குதுன்னு. இந்த செடியிலேருந்து ஒரு குச்சியை உடச்சி வச்சா கூட இது சீக்கிரமாக வளர்ந்துடும். இதில் நல்ல மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இது சளி இருமலுக்கெலாம் ரொம்ப நல்லா கேட்கும். ஓமவல்லி இலையில் ஒரு 2 இலையை நல்லா கழுவிட்டு 2 கல் உப்பு 2 மிளகு வச்சு பெரியவங்க சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெலாம் இதை அரைச்சி சாறு எடுத்து கொடுப்பாங்க. சளி இருமலுக்கெலாம் நல்லா கேட்கும். இப்போ மோர் குழம்புக்கு தேவையான இலையெல்லாம் நான் பறிச்சிக்கிறேன். இந்த ஓமவல்லி இலையில் ரசம் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இலையில் பஜ்ஜியும் செய்யலாம், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓமவல்லி இலையெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு 10லேருந்து 12 ஓமவல்லி இலை எடுத்துக்கிறேன். முதல்ல கற்பூரவல்லி இலையை நல்லா கழுவிக்கலாம். இதில் மண் தூசி எல்லாம் போகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இலையை நல்லா கழுவியாச்சு இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தயிர் 1 கப். தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 இல்லைன்னா 2 சேர்த்துக்கலாம். கழுவி வச்ச ஓமவல்லி இலையை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன பீசஸ்னாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வதங்கி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓமவல்லி இலையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இலை வதங்கினதுக்கப்புறம் துருவின தேங்காய் 1/4 கப் சேர்த்து 1 நிமிஷம் இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தயிர் 1/4 கப், அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மசாலாவை தயிரோடு சேர்த்து கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் 1 டீஸ்பூன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வத்தலை கிள்ளி சேர்த்துக்கிறேன். காயப்பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு நம்ம மோர் குழம்போட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான ஈஸியான ஓமவல்லி இலை மோர் குழம்பு ரெடி. இது சாதத்துக்கெலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இலையோட ஸ்மெல்லு எதுவுமே வராது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை தான் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.